இந்த கனவு அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். இந்த கனவுலயே 2 வகை இருக்கு. நல்ல கனவு, கெட்ட கனவு. ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா கனவு எப்போ வரும் அப்படின்னா, நீங்க பகல் நேரத்துல எந்த விஷயத்த பத்தி அதிகமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அதுவே நைட்ல உங்களுக்கு கனவாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஆன்மீகத்துல இந்த ஒவ்வொரு கனவுகளுக்கும் பலன்கள் இருக்கிறதா நம்பப்படுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய சாப்பிடுற மாதிரி, வெளுத்து கட்டுற மாதிரியான கனவுகள் வரும். அதே மாதிரி குறிப்பிட்ட சில உணவுகள வந்து அவங்க சாப்பிடுற மாதிரியோ, பார்க்குற மாதிரியோ, ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பிட்ட ஒரு பழமோ, குறிப்பிட்ட ஒரு காயோ, அதே மாதிரி பால், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கனவுல வரும். ஸோ இந்த மாதிரி கனவுகளுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல பால் கனவுல வந்தா அதற்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பால் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் நலம் சீராக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சீராக இருக்க போகுது, சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இனிமே உங்களுக்கு உடம்புக்கு எந்த உபாதைகளும் இல்லாம நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே பால் வந்து கொட்டுற மாரி உங்களுக்கு கனவுல வந்துச்சு. நீங்க கையில வச்சுட்டு இருக்கீங்க, சிந்திடுது, இல்ல பால் கொட்டிடுது, யாரோ ஒருத்தவங்க பால கொட்டிடுறாங்க. இந்த மாரி பால் கொட்டுற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத விதமா சில ஏமாற்றங்கள சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தமாம். அதனால நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த பால வந்து பொங்குற மாதிரி உங்க கனவுல பார்த்தீங்க அப்படின்னா, பால் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான நல்ல விஷயமாக இருந்தாலும், அது கனவுல பொங்குறது அப்படிங்கிறது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பால் பொங்குற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா, நீங்க எதிர்பாராத விதமா நிறைய பிரச்சனைகள், புதிய பிரச்சனைகள் நெறைய அளவுல விஸ்வரூபம் எடுத்து உங்கள தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பால் பொங்குற மாதிரி கனவு வந்தா அது நல்லது இல்ல. அடுத்து பால் வாங்குற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா, அது ஒரு நல்ல கனவாகவே பார்க்கப்படுது. இதுநாள் வரைக்கும் உங்க உடம்புல ஏதாச்சும் ஒரு உடல்நல குறைவோ, இல்ல ஆரோக்கியம் குன்றி இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே இனிமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் நீங்க போய் எந்த விஷயம் வாங்க போறீங்க அப்படின்னாலும், ஒரு இடம் வாங்குறீங்க, இல்ல ஒரு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷத்தையும், ரெட்டிப்பு நன்மைகளையும், நன்மையான பலன்களையும் அள்ளி தரப்போகுது உங்க லைஃப்ல. இதுக்கப்புறம் நீங்க போய் வாங்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லதாகவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பால் வாங்குற மாதிரியான கனவு ரொம்ப ரொம்ப நல்ல கனவுன்னு சொல்லப்படுது. அடுத்து பால் குடிக்கிற மாதிரியான கனவு வருது அப்படின்னா, அது மிகப்பெரிய வெற்றிய உங்களுக்கு தேடி தரப்போது. உங்க லைஃப்ல வெற்றி பாதையை திறந்து வைக்க போகுது அப்படின்னு அர்த்தமாம். ஸோ பால் குடிக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா, நீங்க தொட்டது எல்லாமே பெரிய வெற்றிகள். நீங்க எடுத்து ஒரு அடி வச்சாலே போதும், வெற்றி உங்கள தேடி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பால் குடிக்கிற மாதிரியான கனவுல இவ்ளோ நன்மைகள் இருக்குது. கடைசியா பால் திரிவது மாதிரி உங்களுக்கு கனவு வருது. பால் திரிஞ்சு போயிடுற மாரி, பால் கெட்டு போயிடுற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, பயப்படாதீங்க. அது ரொம்ப பெரிய கெட்ட கனவுலாம் இல்ல. இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. அந்த முயற்சிகளுக்கான பலன்கள் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்காது அப்படின்னாலும், இன்னும் சில காலங்கள்ல நீங்க பொறுமையாகவும், நம்பிக்கையோடும் இருந்தா நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ பால் திரிவது போல கனவு நீங்க கண்டீங்கன்னா, உடனே மனசு துவண்டு போயிடாதீங்க. அது வெறும் நீங்க எவ்வளோ பொறுமையாகவும், நம்பிக்கையோடும் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் குறிக்குது. நீங்க முயற்சி பண்ற விஷயம் இப்போதைக்கு நடக்கலனாலும், என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமாக நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் அந்த கனவு குறிக்குது. இந்த கனவுகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டைம்ல நெறைய எந்த விஷயத்த பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமோ, அதுதான் நைட்ல கனவாக வரும் அப்படின்னு அறிவியல் பூர்வமா சொல்லப்படுது. இருந்தாலும் கனவின் மூலமா நம்முடைய ஃபியூச்சரையே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கனவுக்கு பலன்கள் இருக்கு அப்படின்னு ஆன்மீகத்துல ஒரு பக்கம் நம்பப்படுது. அந்த வகையில எல்லாருக்கும் வித்தியாசமா நெறைய கனவுகள் வரும். காலணிகள் கனவுல வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் ஆன்மீகத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க காலணிகள பார்க்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா, பொதுவா இது வந்து ஒரு நல்ல கனவு அப்படின்னு தான் சொல்றாங்க. உங்க லைஃப்ல நீங்க புதுசா வந்து ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கிறீங்க. அதே மாரி புதுசா டிராவல் பண்ண போறீங்க. அண்ட் நெறைய சவாலான ஒரு சூழ்நிலைகள நீங்க எதிர்கொள்ள போறீங்க. புதிய சேலஞ்சஸ நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க உங்க லைஃப்ல அப்படின்னு அர்த்தமாம். அதே மாதிரி ஒரு அழுக்கு படிந்த காலணிய நீங்க போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, இது ஒரு மோசமான கனவாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய லைஃப்ல உங்களோட பேச்சுனாலும் சரி, உங்களுடைய பொறுப்பில்லாத ஒரு பிஹேவியர்னாலயோ,
உங்கள சுத்தி இருக்கிற உங்களுடைய காம்படிட்டர்ஸ், உங்களுடைய போட்டியாளர்கள் அண்ட் உங்களுடைய எதிரிகள் மூலியமா நீங்க நெறைய தாக்குதல்கள எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னு அர்த்தமா. ஸோ அழுக்கு படிந்த மாதிரி காலணிகள நீங்க போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா, கேர்ஃபுல்லா இருங்க. உங்கள சுத்தி இருக்கிற உங்க போட்டியாளர்கள் கிட்டயும், உங்க எதிரிகள் கிட்டயும் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ அடுத்து புதிய காலணிகள். இந்த புதிய காலணிகள் கனவுல வர்றதுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவா புதிய காலணிகள் கனவுல வருது அப்படின்னா, அது நல்ல கனவாகவே பார்க்கப்படுது. உங்களுக்கு புதுசா நிறைய செல்வம், புதிய லாபம், எதிர்பாராத விதமாக நிறைய ஆதாயம் கிடைக்கப் போகுது அப்படின்னு அர்த்தமாம். இந்த கனவு மேலும் ஒரு விஷயத்த குறிப்பிடுது. அது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புதிய காலணிகள் கனவுல வந்துச்சுன்னா, எவ்வளோ ஒரு நல்ல கனவாக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த புதிய ஜோடி காலணிகள் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அதுவும் நல்ல கனவாக சொல்லப்படுது. சீக்கிரமே நீங்க வேற யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய உதவி, ஒரு நல்ல உதவிய செய்ய போறீங்க. உங்களால அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. புதிய காலணிகள் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னாவே, ரொம்ப ரொம்ப நல்ல கனவாக பார்க்கப்படுது. அடுத்து பழைய காலணிகள். இந்த பழைய காலணிகள் உங்க கனவுல வர்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையவே கிடையாது. பழைய காலணிகள் உங்களுடைய கனவுல வருது அப்படின்னா, நீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிக்காத, அதாவது விரும்பத்தகாத சில நிகழ்வுகள், இந்த மாதிரிலாம் மட்டும் நடந்துறக்கூடாது. இல்ல ஒரு சில விஷயங்கள் நடந்தா உங்களால தாங்கிக்கவே முடியாதுன்ற மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்டின்னா, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஆன்மீக வழிபாட்டுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குடுங்க. அப்பதான் இந்த கனவுகளுடைய எஃபெக்ட்ஸ் நல்லிஃபை ஆகும். இந்த கனவுகளுடைய எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு நியூட்ரல் ஆகும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி இந்த பழைய காலணிகள் நீங்க போட்டுக்கிறீங்க, பழைய காலணிகள் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க உங்கள சுத்தி இருக்கிற உறவுகள, அது நண்பர்களா இருக்கட்டும், இல்ல குடும்ப உறவினர்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் எப்படி உங்க கைக்குள்ள வச்சுக்கிறது, அவங்கள எப்படி உங்கள விட்டுட்டு போயிடாம உங்ககிட்டயே எப்படி பாதுகாப்பா அந்த உறவ எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் அந்த கனவுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேற ஒருத்தருடைய பழைய காலணிகள நீங்க போட்டுக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா, அதுவும் கெட்ட கனவுன்னு தான் சொல்லப்படுது. அண்ட் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க. யாருடைய காலணிய நீங்க எடுத்து போட்டுக்கிறீங்களோ, அந்த நபர் மாதிரி நீங்க உங்க லைஃப்ல இருக்கணும். அவங்கள ஒரு இன்ஸ்பைரிங் பெர்சனாகவோ, இல்ல அவங்களால உங்க மனசுல ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அவங்கள போல இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தமாம். ஸோ இந்த மாதிரி நெறைய சுவாரஸ்யமான கனவு பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களோட நான் உங்கள சந்திக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.